ஏகத்துவ எழுச்சி மாநாடு அறந்தாங்கியில் நடைபெற்றது. இதில் சுமார் 10,000 முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். அந்த மாநாட்டில் நிகழ்வுகளை காண சென்றோம். மாநாட்டு மேடையின் வலது புறம் விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கம். தமிழகத்திலுள்ள முஸ்லிம்கள் இஸ்லாம் காட்டித்தராத மூடபழக்க வழக்கங்கள், நூதன அனுஷ்டானங்கள் விட்டு முஸ்லிம்கள் நீங்கி விழிப்புணர்வு பெறும் வகையில் போதையால் ஏற்படும் தீமைகளையும் இஸ்லாம் அவைகளை தடுத்துள்ளதையும் விளக்கப்பட்டது. தர்கா, அதாவது சமாதி வழிபாட்டை இஸ்லாத்தில் இல்லை என்று, வேற்று மதத்தின் கலாச்சாரம் என்றும், குறிப்பாக ஓர் இறை கொள்கையை உறுதியாக இருப்பது பற்றியும், இறந்தவர் வீட்டில் நடக்கும் இஸ்லாம் காட்டித் தராத செயல்களையும் விழிப்புணர்வு பெறும் வகையில் சுட்டிக்காட்டப்பட்டது. திருமண நிகழ்வில் நடக்கும் ஆடம்பரம், அனாச்சாரம், வரதட்சிணை ஒலிக்கவும், புதிய வீடு குடி புகுவதில் நடக்கும் அனாச்சாரங்கள் வட்டி இஸ்லாத்தில் முழுவதும் தடுத்துள்ளதையும், கண்டிப்பாக தானம் தர்மங்கள் செய்யவும் இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளதை இஸ்லாம் சார்ந்த நூல்கள் அரங்கம் குரான் மற்றும் இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் காட்டித்தந்த முறை இஸ்லாம் என்றும் அதை அடிமாறாமல் பின்பற்றுவதையும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்த மாநாட்டில் இஸ்லாத்தி ஓர் இறை கொள்கையில் உறுதியாக இருந்த தூதர் இப்ராஹிம் தியாகத்தை வெளிப்படுத்தும் பிரச்சாரம் மற்றும் பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் மத்தியில் உள்ள இஸ்லாம் காட்டித் தராத செயல்முறைகளை நீங்கிக் கொள்ளவும், இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஒடுக்கப்படுவதையும், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதையும், வழிபாட்டு தளங்கள் இடிக்கப்படுவதையும், இந்தியாவில் முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை அழிக்க நினைக்கும் மத்திய பாசிச அரசை கண்டித்தும் அனல் பறக்கும் உரை நிகழ்த்தப்பட்டது. இறுதியில் மாநாட்டின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.